ஹை ப்ரோட்டீன் தோசை செய்யலாமா? ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்ல பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சாப் பண்ணிவிட்டு கருவேப்பிள்ளையையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஹோம்மேட் பன்னீர் இருக்குல்ல, அந்த பன்னீர் வாஸ் செம்ம எம்மி, செம்ம டேஸ்ட்டு. நான் இந்த பன்னீரை துருவுறதில்ல, நல்லா துருவி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, துருவி வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு கடிப்படாது, நல்லா இருக்கும். ஸோ நல்ல பன்னீரை ரோஸ்ட்டாக துருவிட்டு வெங்காயம் வதங்கின உடனே மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணி உப்பு சேர்த்து அந்த எண்ணெயிலேயே மிளகாத்தூள் வதங்கினதுக்கு அப்புறமா பன்னீரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு தெரியும் ஸ்டைல் ஆஃப் சமையல், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிட்டேன். ஸோ மூடி போட்டு வச்சதுனால நல்லா பாயில் ஆகிடும், தண்ணி தேவையில்லை. இதில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட்டே போதும். கொத்தமல்லி தழை போட்டு அப்படி சைடில் எடுத்து வச்சுட்டேன். உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்கள் ஸ்நாக்கு கிரேவிங்காக இருக்குன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் கலந்து தனியாக எடுத்து வச்சுட்டு தோசைக்கல் வச்சு தோசை ஊற்றிட்டேன். நல்லா மெலீஸாக ஓரளவு ரீசெண்டாக ஊற்றிட்டு பட்டர் போடலாம் குழந்தைங்களுக்கு. நான் லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு அது மேலே இந்த பன்னீர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு முட்டையையும் உடச்சி தோசை முழுக்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா மூடி போட்டு ஒரு 3 to 5 ஒரு 10 to 15 செகண்ட்ஸு, அப்புறம் திருப்பி போட்டு ஒரு 10-15 செகண்ட்ஸு. வாவ், உண்மையாகவே சைடிஷ் எதுவும் தேவையில்லை, செம்ம எம்மி ஃபில்லிங். கிரேவிங்கே எடுக்கல நைட்டு. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.